ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி பாட்டி அட்வைஸை கேட்டால் கேளுங்கடா, கேட்காட்டி போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது காரில் வரும்போது உங்களுக்காக இவன் என்னத்தை தான் இழக்கலை, எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி வந்து நிற்கிறா, இப்போ இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பாக்கியா ஒரு மாதிரி சோகமாக போயிட்டாங்க. மேலே போயிட்டு திடீர்னு கீழே வந்துட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. அந்த கேப்பில் கடைசியில் பாட்டி வந்து திட்டாத திட்டு இல்லைங்க, நீ ஏன்டி இப்படி கொழுப்படுத்து தெரியுற, ஏன் இந்த அளவுக்கு இப்படி பண்ணுற, ஏன் பெரிய பிள்ளையாட்டன்ற நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பிடிச்சி திட்டு லட்டு குமுறுன்னு குமுறுது என்னங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கியாட்ட போய் சாரி கேட்க பலார்னு விட்டாங்க. இதெல்லாம் கம்மிங்க, சும்மா விடுங்க, வச்சு வெளுத்து வெளியூர் ஓட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதாவது கையில் இருந்தால் பயங்கரமாக எடுத்து அடிக்கணும் போல இருக்குது. கேட்டால் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கம்மா, அதனால போனேம்மா. ஆமாம், பால் குடிக்கிற பாப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, வாயில் கை வச்சா சப்ப கூட தெரியாது, ஏன்டி நீ இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு பலார்னு விட்டாங்க. உனக்கு என்ன தாண்டி வேணும், இன்னும் நான் என்ன தாண்டி பண்ணலை உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்பலைங்கிறீங்க, நம்பனா இப்படி பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. உண்மையானுமே இதாங்க ரீசன். நம்பலன்னு சொல்ல வேண்டியது, கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா ஓவராக பண்ண வேண்டியது. இது என்னங்க இது, பப்புக்கு போகிற வயசாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம செல்வி வந்து சொதப்பி டெசர்ட்டில் தோற்று கடைசியில் வந்துட்டு போட்டியில் வெற்றியாளர் நம்ம கோபின்ட்டாங்க. என்ன பண்ணுறது, பொண்ணுக்கிட்டே தோத்துட்டேன், இதுக்கப்புறம் அங்கே போய் தோத்தா என்ன, தோக்கலாம் என்ன. அவங்க வந்து சாரி கேட்க என்ன பண்ணுறது, டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு நல்லா அழகுபடுத்த தெரியலையாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, விடுங்க, இதெல்லாம் பாக்கியாக இருந்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் பின்னிருப்பாங்க. நம்ம கோபி ஒரு பக்கம் நக்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட எங்கே அவங்க பாதியில் பயந்து ஓடிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணா நீ சமைச்சது இல்லைப்பா, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இனியாவுக்கு பிரச்சனை சொன்னோன்னே அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ